சொல்லுமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க வீட்டுக்கார பத்தி தான் பேச வந்துக்கிறேன். சொல்லுங்க. எங்க தங்கச்சி இந்த மாதிரி இட்டுன்னு போயிட்டாரு, 2 வாட்டி இட்டுன்னு போயிட்டாரு. எங்க தங்கச்சி வந்து எங்க வீட்டுக்கார கூட தான் வேலை செஞ்சுருந்தா. என்ன வேலை செய்யறாரு உங்க வீட்டுல? மெக்கானிக். அவரு எலக்ட்ரிக்கல் காருக்கெல்லாம் இது பண்றது, பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறது. அவரு கூடயே மேல் ஃப்ளோர்ல வேலை செஞ்சாங்க, கீழே செய்வாரு. ஒரு நாள் குழந்தைங்க மலேரியா ஜுரம் வந்துச்சுன்னு எங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி இவங்க இருந்துட்டாங்க 2 பேரும் ஒன்னாவே. கத்தாத இவங்க 2 பேருமே இதான் சொல்றாங்க, கத்தாத நாங்க தெரியாத பண்ணிட்டோம். இனிமேல் எத்தனை நாள் பண்ணிருப்பாங்க மேடம். அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன். 1 மாசம் கழிச்சு வந்துட்டாரு மேடம். அந்த பொண்ணு போய் குழந்தைய பார்க்க வேணாம் சொல்லுது, கொல்ல வேணாம் சொல்லுன்னு என்கிட்ட வந்தார். பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு விட்டாங்க. அப்ப எப்பத்துல இருந்து பழக்கம் தெரியல இவங்க. ஆனா மறுபடியும் கனெக்ஷன். எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு? 20 வயசாச்சா? படிச்சிருக்கீங்களா? என்னம்மா நடக்கிறது? இது யாருமா? எங்க அக்கா தானே? ஞாபகம் இருக்கா? அக்கா வீட்டுக்காரர் உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ண? தெரிஞ்சுக்கலாமா? கூடாதது பண்ணிட்டீங்க, இப்ப வாயை திறந்து பேசுங்க. தெரியாத பண்ணிட்டேன். என்னமா? தெரியாத பண்ணிட்டேன். மாமா சொன்னாரு, இது மாதிரி ஊர்ல எத்தனை பேர் 2 பொண்டாட்டி வச்சுன்னு வாழலையா, அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி நடந்துச்சு. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவளை ஏமாத்தி இருக்கீங்க நீங்க. ஏமாத்தில நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றேன். என்ன நீங்க என்ன கிருஷ்ண பகவானா 10 கல்யாணம் பண்ணறதுக்கு? நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தான் 2 பேரும் வச்சு வாழறேன்னு ரொம்ப என்னவோ பெரிய ராஜா மாதிரி பேசுறாரு. ராஜ பரம்பரை மாதிரி தான் இப்போ நடக்குது எல்லாருக்கும். நடந்து போச்சு. பட் அவ நிலைமை யோசிச்சு பாருங்க. அவ வாழ்க்கைய பலி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா. அவங்களே சொல்லுவாங்க, அவ நல்லா இருக்கட்டும். நீங்க பேசாதீங்க, நீங்க பேசவே பேசாதீங்க. பாத்தீங்களா, கால் ஆட்டிட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரு. எனக்கு என்னன்னு சிரிக்கிறீங்க? ஆமா, ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு குட்டிச்சவரை பண்ணிட்டு என்ன கெடுக்கலங்க? நாங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி இருந்திருப்பாரு? எப்படி இருந்திருப்பாரு? எங்க வீட்டுக்காரரும் சில இதுவெல்லாம் பண்ணிருக்காரு, அதனால வெளியே தெரியாது. ஐயன்டா மோனே.